வணக்கம். தமிழக அரசியல்லையே இப்போ ஒரு பெரிய பூகம்பம் வெடிச்சிருக்கு. ஆமாங்க, எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்த ஒரு விஷயம் கடைசி நிமிஷத்துல நடக்காம போயிடுச்சு. பாஜகவோட அசைக்க முடியாத முகமா பார்க்கப்படுற ஒரு தலைவருக்கு தேர்தல்ல நிக்க வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. இது ஏன் இப்படி நடந்தது? இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அரசியல் கணக்குகள் தான் என்ன? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி வாங்க, இந்த மர்மத்துக்குள்ள இப்ப நாம முழுசா இறங்கலாம். தமிழக பிஜேபியோட நிகழ்காலமாகவும் எதிர்காலமாகவும் வர்ணிக்கப்பட்டவர் திரு கே அண்ணாமலை. ஆனா 2026 சட்டமன்ற தேர்தல் வேட்பாளர் பட்டியல்ல அவர் பேர் இல்ல. இதுதான் பலரையும் அதிர்ச்சியோட உச்சத்துக்கு கொண்டு போயிருக்கு. கட்சி இவ்ளோ பெரிய முதலீடு செஞ்ச ஒரு தலைவரை ஏன் போட்டியிட வைக்கல? இதுதான் இன்னைக்கு நாம விடை தேட போற ரொம்ப முக்கியமான கேள்வி. முதல்ல இந்த செய்தி உண்மையானு பாத்திரலாம். ஆமாங்க, பாஜக வெளியிட்ட அந்த 27 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியல்ல அண்ணாமலையோட பேர் இல்ல. இதனால இந்த சட்டமன்ற தேர்தல்ல அவர் போட்டியிட போறதில்லைங்கிறது 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவரையே முன்னிறுத்தி இவ்ளோ பிரச்சாரங்கள் நடந்த நிலையில இந்த முடிவு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் தான். இந்த செய்தி ஏன் இவ்வளவு பெரிய அதிர்வலைகளை உருவாக்குதுன்னு நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கு தமிழக அரசியல்ல அண்ணாமலையோட அந்த அசுரவேக வளர்ச்சியையும் அவர் ஏற்படுத்தின தாக்கத்தையும் நாம கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். அதுதான் இந்த முழு புதிர்க்குமான முதல் சாவி. ஒரு நிமிஷம், இந்த டைம்லைனை பாருங்க. ஒரு IPS அதிகாரியா இருந்தவர் அரசியலுக்குள்ள வந்த வெறும் 4 வருஷத்துல கட்சியின் மாநில தலைவர், ஒரு பெரிய பாத யாத்திரையோட நாயகன், மக்களவை தேர்தலில் ஒரு கூட்டணியோட தலைவர்னு அடேங்கப்பா என்ன ஒரு வளர்ச்சி! இதுவே கட்சி அவர் மேல எவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சிருந்தது, எவ்வளோ பெரிய முதலீடு செஞ்சிருந்ததுன்னே நமக்கு அப்பட்டமா காட்டுது. குறிப்பா சொல்லணும்னா இந்த என் மண் என் மக்கள் பாத யாத்திரை இது தமிழகத்துல பாஜகவோட மொத்த அடித்தளத்தையுமே மாத்தி அமைச்சதுன்னு தைரியமா சொல்லலாம். சில 100 பேரை திரட்டவே கஷ்டப்பட்ட ஒரு கட்சியை பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடுற ஒரு பெரிய சக்தியா மாத்தி காட்டுச்சு அண்ணாமலையோட தலைமை. இதுதான் அவரோட உண்மையான கலபலம். இப்ப இந்த ஸ்லைட்ல இருக்கிற நம்பர்ஸை கொஞ்சம் பாருங்க. இது சும்மா நம்பர்ஸ் இல்ல, இது ஒரு பெரிய கதையே சொல்லுது. அண்ணாமலையோட தலைமைக்கு முன்னாடி வெறும் 3% இருந்த ஓட்டு வங்கி இப்ப பாருங்க, மக்களவை தேர்தலில் பாஜகவுக்கு மட்டுமே 11%, கூட்டணிக்கு மொத்தமா 18%. ராக்கெட் வேகத்துல எகிரி இருக்கு இல்லையா? இவ்வளோ பெரிய சக்சஸ் கொடுத்த ஒரு தலைவரை ஓரங்கட்டுறது. இப்ப இந்த கேள்வி இன்னும் பெருசா நிக்குது இல்லையா? அந்த கேள்விக்கான முதல் விடை கூட்டணி கட்சிக்குள்ள நடந்த ஒரு மோதல்ல தான் ஒளிஞ்சிருக்கு. ஆமாங்க, அண்ணாமலைக்கு டிக்கெட் மறுக்கப்பட்டதற்கு முதல் மற்றும் உடனடி காரணம் பாஜகவோட முக்கிய கூட்டணி கட்சியான அதிமுகவோட அவருக்கு இருந்த அந்த கடுமையான அரசியல் மோதல் தான். இந்த டேபிள கொஞ்சம் கவனமா பாருங்க. அண்ணாமலை நிக்கணும்னு ஆசைப்பட்ட சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையம் இந்த 2 தொகுதிகளுமே அதிமுகவோட சிட்டிங் எம்எல்ஏக்கள் இருக்கிற இடங்கள். அந்த இடங்களை விட்டு கொடுக்க அதிமுக கொஞ்சம் கூட தயாராக இல்லை. மற்ற தொகுதிகளும் வேற வேட்பாளர்களுக்கு போனதால அண்ணாமலை களமிறங்க சரியான தொகுதியே இல்லாம போயிடுச்சு. இதுல என்ன நடந்திருக்குன்னா, அண்ணாமலையோட இந்த அதிரடி வளர்ச்சி தங்களோட வாக்கு வங்கிக்கு ஒரு அச்சுறுத்தலா இருக்குமோன்னு அதிமுக தலைமை நினைச்சிருக்கலாம். அதனால பாஜக தேசிய தலைமைக்கு அழுத்தம் கொடுத்து அண்ணாமலைய மாநில தேர்தல் களத்திலிருந்து ஒதுக்குறதுல அதிமுக ஜெயிச்சிட்டாங்க. இதுதான் நமக்கு வெளிப்படையா தெரியற காரணம். ஆனா நில்லுங்க, கதை எங்க முடியல. இது வெளியே பார்க்க ஒரு தற்காலிக பின்னடைவு மாதிரி தெரிஞ்சாலும் இதுக்கு பின்னாடி டெல்லியோட ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் இருக்கிறதா சொல்லப்படுது. இது ஒரு பதவி இறக்கமா இல்லாம ஒரு தந்திரமான இடமாற்றமா இருக்கலாம். வாங்க அந்த புது கணக்கு என்னன்னு பாப்போம். இந்த முழு புதிரையும் திறக்க போற முக்கியமான சாவி இதுதாங்க. மத்திய அமைச்சரா இருக்கிற எல் முருகன் திடீர்னு தமிழக சட்டமன்ற தேர்தல்ல போட்டியிடுறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது ஒரு சாதாரண நிகழ்வா இருக்க முடியுமா? இதுக்கு பின்னாடி தான் அந்த ஆழமான அரசியல் கணக்கே ஒளிஞ்சிருக்கு. இந்த திட்டம் ரொம்பவே சிம்பிள். 3 ஸ்டெப்ஸ் தான். முதல்ல முருகன் எம்எல்ஏ ஆகிறார். அடுத்து அவர் தன்னோட மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வார். இறுதியா அந்த இடத்துக்கு அண்ணாமலை கொண்டு வரப்படுவார். இதுதான் பாஜகவோட நீண்டகால திட்டமா இருக்கலான்னு அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. ரொம்ப தெளிவா இருக்கல்ல? இந்த மாஸ்டர் பிளானுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கலாம். அண்ணாமலையோட அந்த அக்ரெசிவான அணுகுமுறை கூட்டணி ஆட்சியில அதிமுகவோட சில உராய்வுகளை உருவாக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு தாண்டி கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரான்னு தென்னிந்தியா முழுக்க அவரை ஒரு ஸ்டார் கேம்பெயினரா பயன்படுத்த கட்சி நினைக்கலாம். சுருக்கமா சொன்னா அண்ணாமலைங்கிற ஒரு சக்தி வாய்ந்த அரசியல் சொத்தை அவ்வளோ எளிதா எடுக்க பாஜக தயாராக இல்லை. சரி, கட்சியோட திட்டம் இப்படி இருக்கலாம். ஆனா இத பத்தி அண்ணாமலையோட மனநிலை என்ன? அவர் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காரு? இதை வச்சு அவரோட அரசியல் எதிர்காலத்தை நாம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்த ஸ்லைட்ல இருக்கிற அவரோட ட்வீட்டை பாருங்க. தனக்கு டிக்கெட் கிடைக்காததுல எந்த ஒரு அதிருப்தியோ கோபமோ காட்டாம 210 இடங்களை வெல்வதே இலக்குன்னு கட்சி தொண்டர்களுக்கு ரொம்ப தெளிவான ஒரு செய்தியை சொல்லியிருக்கார். இதன் மூலம் தன் தனிப்பட்ட விருப்பத்தை விட கட்சியோட வெற்றி தான் முக்கியம்னு அவர் மறுபடியும் நிரூபிச்சிருக்கார்.
அவர் வெறும் வார்த்தையோட நிறுத்திக்கல, அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களுக்காக ரொம்ப தீவிரமா பிரச்சார களத்துல இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார். இது கட்சியோட முடிவை அவர் முழு மனசோட ஏத்துக்கிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டாருங்கிறத தெளிவா காட்டுது. ஆக மாநில முதல்வர் கனவோடு இருந்த அண்ணாமலைக்கு இது ஒரு பின்னடைவு மாதிரி தெரிஞ்சாலும் அவரை தேசிய அரசியலுக்கு கொண்டு போற ஒரு ஏணியாகவும் இந்த நிகழ்வு இருக்கலாம். கடைசில பாஜகவோட இந்த அரசியல் சதுரங்க ஆட்டம் அண்ணாமலைக்கு ஒரு வரமா அமையுமா, இல்ல அவரோட மாநில அரசியல் கனவுகளுக்கு ஒரு சாபமா முடியுமா? இதற்கான பதில காலம்தான் சொல்லணும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?